அது சரியா ஜூலை மாதம் 2016 பாகிஸ்தான் நாட்டுடைய பிக்கஸ்ட் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரான கந்தில் பலூச் அப்படின்ற இந்த பெண் தன்னுடைய வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடக்குறாங்க. இந்த பொண்ணை பற்றி சொல்லணும்னா 2015 கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட ஒரு சோசியல் மீடியா ஸ்டார். இவங்க சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நிறைய வேலைகள் கிடைச்சது, நிறைய இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு கொடுக்க முடிஞ்சது. நிறைய பொதுமக்களும் சோசியல் மீடியா மூலமா பல நாடுகளுடைய கல்ச்சர்ஸ், முக்கியமான சம்பவங்கள், நிறைய அறிவியல் பூர்வமான விஷயங்கள், என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு எல்லா வகையிலுமே அவங்களுக்கு பலனுள்ளதாக தான் இருந்துச்சு. சில பேர் முழுக்க முழுக்க ப்ரொஃபஷனலா எடுத்து கூட பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி தான் இந்த பொண்ணுமே சோசியல் மீடியாவில் போஸ்ட் அண்ட் வீடியோஸ் போடுறத ப்ரொஃபஷனலா வச்சு தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு வராங்க. அப்படி போடப்பட்டதன் மூலமா இவங்களுக்கு நிறைய ஃபேம்லாம் கிடைச்சதுனால இவங்க இறந்து போறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஜூன் மாதம் 2016 வாகுல ஒரு டிவி டாக் ஷோல இவங்க கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துக்கும் போது இவங்க அந்த புர்கா அணியிறது, அதை தவிர மத ரீதியான சம்பந்தமான அந்த சடங்கு முறைகளை, முக்கியமா பெண்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த சடங்கு முறைகளை இவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சில விவாதங்கள் அந்த டாக் ஷோல நடக்க ஆரம்பிக்குது. அந்த டாக் ஷோக்கு வந்த ஒரு ரிலீஜியஸ் சம்பந்தமான ஆளான முகமது அப்துல் காவி என்பவர் கூட சில பேச்சுவார்த்தைகள்லாம் அந்த டாக் ஷோல நடக்குது. அதுல அவங்க மத சம்பந்தமா என்னென்ன ஃபாலோ பண்ணும், ஏன் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க, இதனால இறைவனுக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு, இந்த சொசைட்டிக்கும் இந்த மதத்துக்கும் நீங்க எவ்வளவு பெரிய கெட்ட பெயரை வாங்கி தரீங்க அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் செய்யப்பட்டுச்சு. அதே சமயம் அந்த மத போதகர் அந்த டாக் ஷோலயே நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதன் அடிப்படையில தான் இந்த பொண்ணு கொஞ்ச நாட்கள்லயே பாகிஸ்தானுடைய கராச்சில ஒரு ஹோட்டல் ரூம்ல இவரை போய் சந்திக்கிறாங்க. இவரை சந்தித்ததுக்கு பிறகு அடுத்த ஒரு மாதத்திலேயே இந்த பொண்ணு கராச்சில இருந்து தன்னுடைய சொந்த ஊரான முல்தான் அப்படின்ற பகுதியில் அப்பா அம்மா தங்கியிருக்கிற வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் டோரை தட்டும் போது அவங்களுடைய அம்மா ஆரம்பத்தில் அந்த கதவை திறக்கல. அதுக்கப்புறம் 2வது முறையாக அந்த டோரை தட்டும் போது திடீர்னு புர்கா அணிந்த நிலையில ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் கந்தில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அது வரைக்குமே தன்னுடைய மகளை புர்கா அணிந்து பார்க்காத அந்த தாய்க்கு என்ன இவ புர்கா அணிந்து வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஷாக்கிங் தான் உங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அதனால நான் இந்த வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள இந்த பொண்ணு போயிருந்திருக்கா. அப்படி போன ஒரு சில நாட்கள்லயே இந்த பொண்ணு மர்மமான முறையில் அந்த வீட்டுக்குள்ள இறந்து கிடக்குறாங்க. சரியா ஜூலை 16, 2026 அன்னைக்கு இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா எப்போதும் போல காலை நேரத்தில் எழுந்து அவங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா தன்னுடைய மகளான கந்தில் மட்டும் இன்னும் எழுந்திருக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கிற ரூமுக்கு போய் பார்க்கறாங்க. அப்போ அவ தூங்கிட்டு இருக்கா போல, ஏதோ டயர்டா இருக்கு போல அப்படின்னு நினைச்சு அந்த அப்பா அம்மா அதை பத்தி பெருசா கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமும் நேரம் ஆக ஆக மதியம் வரைக்குமே அந்த பொண்ணு எழுந்து வராததுனால என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ரூம்குள்ள போயிட்டு அந்த பொண்ணை எழுப்பி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு கிட்ட இருந்து எந்த ஒரு அசையுமே வராம போகுது. இதனால பதட்டமான அந்த அப்பா அம்மா உடனடியா அந்த பொண்ணை தூக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்போ மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு இறந்து போய் 16 மணி நேரம் கிட்ட ஆயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த அப்பா அம்மா ஒரு நிமிஷம் ஆடி போயிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எப்படி இறந்து போனா அப்படின்ற எந்த ஒரு விவரமுமே அந்த அப்பா அம்மாவுக்கு தெரிவிக்கப்படவே இல்லை. உண்மையிலே கந்திலுக்கு அந்த வீட்டில் அப்படி என்னதான் நடந்துச்சு, கந்திலுடைய இறப்புக்கு என்னதான் காரணமா இருக்கும், கந்தில யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்களே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு இருந்திருப்பாங்களா, இந்த வழக்கில் நடந்த உண்மையான விஷயங்கள் என்ன? 2016 பாகிஸ்தான் நாட்டையே புரட்டி போட்ட ஒரு மர்மமான திகில் நிறைந்த ஒரு வழக்கை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நம்ம சேனலுக்காக டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் உருவாக்கியிருக்கோம். இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஒருவேளை கிரைம் சீன் ஃபோட்டோஸ் கிடைச்சா கூட நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம். நீங்கள் இதை எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சம்பவம் நடப்பதற்கு சரியா 26 வருஷத்துக்கு முன்னாடி மார்ச் 1, 1990 பாகிஸ்தான்ல இருக்கிற பஞ்சாப் மாநிலத்துல சவுத் பக்கத்துல இருக்கிற ஷா சதர்தீன் என்ற ஒரு சின்ன கிராமத்துல முகமது அசீம் மற்றும் அன்வர் பிபி அப்படின்ற தம்பதியினருக்கு தான் இந்த கந்தில் பலூச் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு பிறக்கும் போது அவங்க அப்பா அம்மா வச்ச பெயர் பௌசியா அசீம். நாளை பின்ன தன்னுடைய பெயரை கந்தில் பலூச்னு மாத்தி இருந்திருக்காங்க. இதை தவிர இவங்க கூட மொத்தம் 6 சகோதரர்கள், 2 சகோதரிகள் பிறந்திருக்காங்க. அதே சமயம் இந்த பொண்ணு பிறந்த அந்த
அந்த கிராமத்தை பத்தி சொல்லணும்னா யாரும் படிச்சவங்க கிடையாது. இதை தவிர ஓல்டு ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணக்கூடிய பெண்களை அடக்குமுறை செய்யக்கூடிய ஆண்களுக்கு மத்தியில தான் அந்த கிராமத்துல இருக்கிற பெண்கள் எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க. முக்கியமா புர்கா அணிந்துகிட்டு தான் வெளில போகணும், அவங்களுடைய முகத்தையோ காலையோ யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது. இதை தவிர நிமிந்து கூட எந்த ஆண்கள் கிட்டையும் பேசக்கூடாது, பார்க்க கூடாது. அப்படி ஒருவேளை பார்த்தாலும் பேசினாலும் புர்கா அணியாம போனாலும் சரி, பயங்கரமான சித்திரவதைகளுக்கு அந்த கிராமத்து மக்கள் உள்ளாக்கப்பட்டாங்க. இப்படி பயங்கரமா பின்தங்கிய நிலையில இருக்கிற அந்த கிராமத்துல தான் இந்த கந்தில் பலூச் பிறந்திருக்காங்க. பட் இவங்களுக்கு சின்ன வயதுல இருந்தே இவங்க போடுற இந்த கட்டுப்பாடுகள் மேல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி இவங்க நல்லாவும் படிக்க ஆரம்பிச்சாங்க. கந்திலுடைய அப்பா வந்து தன்னுடைய மகள்கள் யாரையுமே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பவே இல்லை. ஏன், அந்த கிராமத்துல இருக்கிற நிறைய ஆண்களும் தான் வீட்டுல இருக்கிற எந்த பொம்பளை பசங்களையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த அவங்களுக்கு மத்தியில தான் பலூச் மட்டும் நான் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமா போயிருந்திருக்காங்க. இதை தவிர என்னால புர்காலாம் அணிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்க ஃப்ரீடமாவே நடக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் பக்கத்து வீட்டுக்கு போய் டிவி பார்க்கறது, அந்த பெண்கள் கூடயும் அங்க இருக்கிற சின்ன பசங்க கூடயும் பேசுறது அப்படின்னு சகஜமா அந்த பொண்ணு அந்த ஊர்களில் வளர்ந்தாலும் இது எல்லாமே அவங்க அம்மாவுக்கு ஒரு கோபத்தை தான் கிளப்புனுச்சு. பட் நாளை பின்ன தன்னுடைய மகள் மேல இருந்த பாசத்தினால அதை பத்தி பெருசா எதுவும் கண்டுக்காம தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் ஒரு நாள் பக்கத்து வீட்டுல இந்த பொண்ணு டிவி பார்க்குற நேரத்துல அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லி இருந்திருக்காங்க. இதனால கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து அந்த அம்மா டவுனுக்கு போயிட்டு ஒரு டிவியை வாங்கிட்டு வந்து தன்னுடைய மகளுக்காக வீட்டில் ஃபிட் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கந்தில் பலூச்சோடைய வாழ்க்கையே மொத்தமா திரும்ப ஆரம்பிச்சது. வீட்டுக்குள்ள டிவி வந்ததுக்கு பிறகு முழுக்க முழுக்க பல மணி நேரம் டிவியே தான் இந்த பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சா. அதில் போடப்படுற படங்கள், ஃபேஷன் ஷோ, இதை தவிர சீரியல்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்களை அந்த பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதனால தானும் எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பொண்ணுக்கு மெல்ல மெல்லமாக தோண ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயம் ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்ல ஒரு சின்னதாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து டிவியில பார்த்தா அந்த ஆக்ட்ரஸ் மாதிரியே நடந்து காட்டுறது, பேசுறது அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே தன்னுடைய திறமைகளை மெல்ல மெல்லமா வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் அந்த குடும்பத்தார்கள் ஒரு பெரிய இடிய அந்த பொண்ணு மேல வைக்கிறாங்க. அந்த இடி என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி வேறு சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். 2009 இவங்களுக்கு அந்த வீட்டுல இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டை விட்டு ஓடி போயிருந்திருக்காங்க. அப்படி ஓடி வந்த இந்த பொண்ணு ஒரு பஸ் கம்பெனியில ஹோஸ்டஸா வேலை பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் 2012 அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மேனேஜர் மூலியமா சின்ன சின்ன சீரியல்லையும் டிவி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. முக்கியமா ஒரு சிங்கிங் ஷோல அவங்க கலந்துருக்காங்க. பட் அதுல அவங்க சரியா பாடாம ரிஜெக்ட் கூட ஆயிருந்திருக்காங்க. ஆனா அந்த டிவி ஷோ மூலமா மக்கள் எல்லாரும் என்ன பார்த்திருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பொண்ணுக்கு தோண ஆரம்பிச்சது. அதன் அடிப்படையில தான் நாம ஏன் சோசியல் மீடியால முக்கியமா Facebookல பேஜ்லாம் ஓபன் பண்ணி நமக்கு தேவையான விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க. அதன் அடிப்படையில தான் ஃபெமினிசம் சம்பந்தமா பேசுறது, பெண்கள் அந்த அடக்குமுறைகள்ல இருந்து வெளியில வரணும் அந்த மாதிரி பேசுறது, இதை தவிர புர்கானியறதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு எப்படி வாழ பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வாழுங்க அப்படின்ற மாதிரியான சில போஸ்ட்லாம் அந்த பொண்ணு போட ஆரம்பிச்சாங்க. இதை தவிர அவங்க தன்னுடைய போட்டோஸை டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஒரு செக்ஸி போட்டோஸ் மாதிரி போட்டதுனால நிறைய ஃபாலோயர்ஸ் கொஞ்ச நாட்களே அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு நிறைய பேர்கிட்ட இருந்த நிறைய லவ்வும் இது கூடவே ஃபேமும் கிடைக்க ஆரம்பிச்சது. பட் இன்னொரு பக்கம் நெகட்டிவ் கமெண்ட்டும் அந்த ரிலீஜியஸ் ரிலேட்டடான சில பேட் கமெண்ட்ஸும் அவங்களுக்கு வந்துச்சு. அதே சமயம் சில நேரத்தில் கொலை மிரட்டல்கள்லாம் கூட வர ஆரம்பிச்சது. இந்த நேரத்தில் தொடர்ந்து அதை பத்தி எதுவும் கண்டுக்காம மேற்கொண்டு அந்த சோசியல் மீடியாவில் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் போடுறது மூலமா மெல்ல மெல்லமா உங்களுடைய ஃபேம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. முக்கியமாக உங்களுடைய ஃபேம் எந்த இடத்துல அதிகரிச்சதுன்னா 2015 அந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்த இம்ரான் கான் தன்னுடைய மனைவியை டிவோர்ஸ் பண்ணி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த நாளே இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கானா, நான் வந்து இம்ரான் கானை வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு நிறைய பிரசன்ட் மீடியாஸ்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த ஒரு பேட்டியை கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய முகம் முழுக்க வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. நிறைய பேர் இந்த பொண்ணை பயங்கரமா கேலி கிண்டல் பண்ணி திட்டலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு. சின்ன சின்ன டிவி ஷோஸ்ல கலந்துக்கிறது, டாக் ஷோல கலந்துக்கிறது அப்படின்னு இவங்களுடைய லைஃப் நல்ல விதமாக போய்கிட்டு இருக்கு. மேற்கொண்டு சோசியல் மீடியா மூலியமா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இவங்களுக்கு கிடைச்சதுனால அதன் மூலயமா கிடைக்கிற பணத்தை தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு அனுப்பி முல்தான் அப்படின்ற பகுதியில் தன்னுடைய அப்பா அம்மாவுக்காக ஒரு வீட்டையே அவங்க கட்டி இருந்திருக்காங்க. தொடர்ந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா போய்கிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் ஜூன் மாசம் 2016 ஒரு டிவி டாக் ஷோக்கு அவங்க போயிருந்திருக்காங்க. அந்த டிவி ஷோல தான் முதல் முறையா இந்த முஃப்தி அப்துல் காவி அப்படின்ற மத சம்பந்தமான ஆளை மீட் பண்றாங்க. அந்த டாக் ஷோல வந்து நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற,
உன்னால நம்ம ரிலீஜியனுக்கு இந்த மாதிரி நிறைய கேவலங்கள்லாம் ஏற்படுது, அதனால நீ இதெல்லாம் பண்ணாத, நேர்ல ஒரு நாள் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் இவங்க ரெண்டு பேரும் கராச்சியில் இருக்கிற ஒரு ஹோட்டல் ரூம்ல மீட் பண்றாங்க. அந்த நேரத்தில் அவரை மீட் பண்றது, அவர் கூட இருக்கிற மாதிரியான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே அந்த பொண்ணு எடுத்து வச்சு அதை சோசியல் மீடியாவில் போட்டிருந்திருக்காங்க. பட் அப்படி போடப்பட்ட அடுத்த நாளே அவங்களுக்கு ஒரு சில கொடூரமான விஷயங்கள் அந்த ஹோட்டல்ல நடக்க ஆரம்பிச்சது. இதன் காரணமா திடீர்னு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு இந்த மத போதகரான இந்த முஃப்தி அப்படின்றவர் என்ன ஹோட்டல் ரூமுக்கு கூப்பிட்டு மிஸ்பிஹேவியர் பண்ணாரு அப்படின்னும் என்கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் பேசு பொருளா மாற ஆரம்பிச்சாலும் இந்த பொண்ணு இந்த புர்காலாம் அணிய மாட்டான் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பேசியிருந்ததுனால அங்கிருந்த நிறைய ஆட்கள் தங்களுடைய மதத்துக்கு இவ கேவலத்தை ஏற்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை தான் மறுபடியுமே திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதே சமயம் அந்த பொண்ணுக்கு பர்சனலா கால் பண்ணி கொலை மிரட்டல்கள்லாம் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. கமெண்ட்ஸ் முழுக்க நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் வந்ததுனால ஒரு கட்டத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கர மன உளைச்சலுக்கு உள்ளாகி நேரடியா இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு ஜூலை மாதம் 2016 போயிருந்திருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி மீடியாவை சேர்ந்த ஆட்கள் இந்த பொண்ணுடைய பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இவளுக்குன்னு பெரிய பண வசதிலாம் கிடையாது, அதே சமயம் பெரிய பெரிய லாயரோ பெரிய பெரிய வீடோ அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது, ஒரு புவர் பேக்ரவுண்ட் ஃபேமிலியில இருந்து தான் வரா. அப்படிப்பட்ட இவளுக்கு இவ்வளோ பெரிய திமிரா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் மீடியாவிலையும் சோசியல் மீடியாவிலையும் இந்த பொண்ணை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. பட் அப்படி பேச ஆரம்பிச்சதுல இந்த பொண்ணுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த அப்பா அம்மா அந்த பொண்ணுக்கு ஏற்படுத்தின அந்த துயரமான விஷயத்தை மீடியா ஆட்கள் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. 2007 அந்த பொண்ணுக்கு 17 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் அந்த பொண்ணு டிவிலாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு பெரிய ட்ரீமோட அவங்க இருந்துகிட்டு இருந்த நேரத்தில் தான் இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் இந்த பொண்ணை விட பல வயது மூத்த ஆளான ஆசிக் ஹுசைன் அப்படின்ற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஆசிக் ஹுசைன் அப்படின்றவன் இந்த பொண்ணுடைய அம்மா வழி சொந்தக்காரன். என்னதான் தொடர்ந்து இந்த அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணாலும் எனக்கு இப்போதைக்கு திருமணத்தில் உடன்பாடு இல்லை, நான் மேரேஜ் பண்ணிக்கல, எனக்கு சில விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அந்த அப்பா அம்மா எதையுமே காதில் வாங்காம அவங்களுடைய அண்ணன்களும் ஃபோர்ஸ் பண்ணதுனால வேற வழி இல்லாம இந்த ஆசிம் ஹுசைன் அப்படின்றவனை கல்யாணம் பண்றாங்க. பட் கல்யாணம் பண்ண கொஞ்ச நாட்கள்லயே அந்த பொண்ணால சரியா வாழ முடியல. அந்த பையனுக்குன்னு எந்த ஒரு வேலையுமே கிடையாது, ஒரு சாதாரண லேபர் வேலை தான் பார்த்துக்கிட்டு வராரு. அதே சமயம் ஃபைனான்சியலா ரொம்ப அந்த குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் 2009 ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறமும் கூட ஆசிம் ஹுசைன் வந்து பயங்கரமா அந்த பொண்ணை போட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கான். முக்கியமா அந்த பொண்ணை அடிக்கிறது, உதைக்கிறது, டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்றது, ஹராஸ்மெண்ட் பண்றது அப்படின்னு பல சித்திரவதைகள் அந்த பொண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால வேற வழி இல்லாம தன்னுடைய குழந்தையை தூக்கிக்கிட்டு தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு வராங்க. அப்போ அந்த அப்பா அம்மா சொல்றாங்க, ஆம்பளனா அப்படிதான் இருக்க செய்வான், நீ போய் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒழுங்கா வாழப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மறுபடியுமே அவனுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதனால வேற வழி இல்லாம அந்த பொண்ணு தொடர்ந்து அவங்க கிட்ட இருந்தாலும் மறுபடியுமே அந்த டார்ச்சர் அதிகரிக்க வேற வழி இல்லாம நேரடியா தன்னுடைய மகனை தூக்கிட்டு வந்து தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி பக்கத்துல இருக்கிற ஒரு சிட்டிக்கு வேலை தேடி போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து சோசியல் மீடியா கராச்சிக்கு போறது அப்படின்னு இவங்களுடைய இந்த ஃபேம் எல்லாமே மெல்ல மெல்லமா அதிகரிக்க ஆரம்பிச்சதும் நிறைய பணம் வர ஆரம்பிக்குது. இதை வந்து தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட கொடுக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்களுமே அந்த பொண்ணை மன்னிச்சு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற கஷ்டங்கள்லாம் எடுத்து சொல்லும் போது அந்த அப்பா அம்மாவும் அது சரின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மாவுக்குன்னு ஒரு வீட்டையுமே இந்த பொண்ணு கட்டி கொடுத்திருந்திருக்கா. இவளுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பையன் கூட இருக்கான் அப்படின்ற விஷயத்தை தான் மீடியா ஆட்கள் கண்டுபிடிச்சதும் இதை பத்தி வெளியில பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சதும் நிறைய பேர் அந்த பொண்ணை கேவலமா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதன் அடிப்படையில் தான் வேற வழி இல்லாம மன உளைச்சலாகி தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டில் வந்து கொஞ்ச நாட்கள் தங்கியிருக்கலாம். இந்த விஷயம் மெல்லமா ஆற ஆரம்பிச்சதுக்கு பிறகு மறுபடியும் நம்ம கராச்சிக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் கந்தில் பலோச்சோடைய பிளானாகவும் அந்த நேரத்தில் இருந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க எதிர்பார்க்காத அந்த ஒரு நாளை அவங்க சந்திக்க நேரிட்டாங்க. 2009-10 இந்த பொண்ணு தன்னுடைய கணவர் வேண்டாம் அப்படின்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கு ஓடி போனாங்களே, அந்த நேரத்தில் அவங்களுடைய அண்ணன் தம்பிகள் எல்லாமே பயங்கரமா அந்த பெண் மேல ஆத்திரப்பட்டு இருந்திருக்காங்க. அது வரைக்கும் தன்னுடைய சகோதரர்களை அவங்க நேரில் பார்க்காம தான் இருந்திருக்காங்க. ஆனா இந்த முஃப்தி கூட ஏற்பட்ட பிரச்சனை பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சதும் சோசியல் மீடியாவில் அவங்களுடைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இன்னும் வைரலா பரவ ஆரம்பிச்சது. அப்படி இருந்த நேரத்தில் தான் வாசிம் அப்படின்ற இந்த பொண்ணுடைய தம்பி வந்து ஒரு மொபைல் ஷாப் வச்சிருக்காரு. அந்த மொபைல் ஷாப்ல இந்த பொண்ணுடைய போட்டோஸ் அண்ட்
வீடியோஸை டவுன்லோட் பண்ணி தர சொல்லி, அதாவது அவங்க அக்கான்னு கூட தெரியாம அந்த பொண்ணுடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸை டவுன்லோட் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. ஆல்ரெடி கோவத்தில் இருந்த வசீமுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஆத்திரப்படுத்தினதுனால டைரக்டா இப்ப அப்பா அம்மா கூட வந்து தங்கியிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சதும் அந்த வீட்டுக்கு வந்து இந்த கந்தில் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். அப்போ கந்தில் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, நீ அதை பத்தி பெருசா ஒன்றும் ஒரி பண்ணிக்காத, நீ வச்சிருக்கிற அந்த செல்போன் கடைக்கு நான் ஃபைனான்சியலா உதவி பண்றேன், அது மட்டும் இல்லாம உனக்கு மேரேஜுக்கு உண்டான செலவு எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், அதனால நீ இதை பத்தி பெருசா கண்டுக்காத, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பாலாம் ஒன்றும் நடக்கல அப்படின்னு தன்னுடைய தம்பிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வசீமும் அதை புரிஞ்சுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு. பட் கிளம்பி போன அந்த ஆள் என்ன பண்ணியிருந்திருக்கான், இரவு நேரத்தில் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சிருந்திருக்கான். அப்போ கூட இருந்தவனுங்க என்ன உன்னுடைய சகோதரி இந்த மாதிரி போஸ்ட்லாம் போடுறா, இந்த மாதிரி செக்ஸியாலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சதும் அவனுடைய மைண்ட்ல ஒரு கோபம் ஒன்று ஏற்பட ஆரம்பிக்குது. அதன் அடிப்படையில் தான் அடுத்த நாள் ஜூலை 16, 2016 வாகல அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு குடிக்க போற பால்ல தூக்க மாத்திரையே கலந்து கொடுத்துருந்துருக்கான். அது தெரியாம அந்த பொண்ணு நல்லா தூங்கியிருக்காங்க. அப்பா அம்மாவும் ஒரு பக்கம் அவங்களுடைய வீட்டில் தூங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு, கண்ணு வர சரியா தெரியாததுனால இது எல்லாத்தையுமே இந்த வசீம் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்கான். அதன் அடிப்படையில் நள்ளிரவு ஒரு 11:30 மணிக்கு எல்லாரும் தூங்கின நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ள நுழைந்து மயக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிற இந்த கந்தில துடிக்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்றான். அதன் பிறகு எதுவுமே தெரியாத மாதிரி ரிட்டர்ன் தன்னுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்கான். இன்னொரு பக்கம் இந்த அப்பா அம்மாவும் தன்னுடைய மகள் எழுந்திருக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. மதியத்துக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தன்னுடைய மகள் இறந்து போயிட்டா அப்படின்ற ஒரு விஷயமே அந்த அப்பா அம்மாவுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. வயசான காலத்தில் இவ்வளோ பசங்களை பெற்றும் நமக்கு யாருமே உதவி பண்ணலையே, கந்தில் தானே உதவி பண்ணா, இப்போ அவள் இல்லாமல் போயிட்டாலே அப்படின்ற ஒரு ஆதங்கம் அந்த அப்பா அம்மாவுடைய மனசில் ஆழமாக வாட்டி எடுக்க ஆரம்பிக்குது. அதே சமயம் உடனடியாக போலீஸுக்குமே தகவல் கொடுத்து ஒரு எஃப்ஐஆருமே ஃபைல் பண்ணுறாங்க. போலீஸுமே சந்தேகத்தின் பேரில் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல வசீம் வந்துட்டு போன மாதிரியான சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸும் கூட இருந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இதை பார்த்து சொன்னதுனால போலீஸ் இமிடியேட்டாக இந்த வசீமை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி மீடியா முன்னாடி ஆஜர் பண்ணி கன்ஃபெஷன்லாம் கொடுக்க வச்சிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த முஃப்தி மேலேயும் சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. ஒருவேளை அவன் வந்து இதை பண்ணிட்டு போயிருப்பானோ அப்படின்ற கோணத்திலுமே கோர்ட்ல அரெஸ்ட் வாரண்ட்லாம் வாங்கி அவனை கைது பண்ணி விசாரிச்சிருந்திருக்காங்க. பட் சரியான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. இறுதியா இந்த வழக்குடைய விசாரணையெல்லாம் நடந்து முடிக்குது. 120 கிலோமீட்டர் கிட்ட அந்த வயசான அப்பா அம்மா டிராவல் பண்ணி இந்த கேஸுக்காக அந்த வாதங்கள் நடக்கும் போதெல்லாம் கலந்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கேஸுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்ல போலீஸ் அதிகாரிகள் அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் வாதிட்டு இருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த வழக்கு 2.5 வருஷம் கிட்ட நடக்க ஆரம்பிச்சு இறுதியா 2019 செப்டம்பர் மாதத்துல இந்த வாசிம் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க. பட் இந்த தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு சில வருஷத்திலேயே பிப்ரவரி மாதம் 2022 அந்த நாட்டில் இருக்கிற ஆன்டி ஹானர் கில்லிங் லாவை பயன்படுத்தி தன்னுடைய மகன் இந்த கொலையை கௌரவ கொலையா பண்ணல அப்படின்னும் அதனால அவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வசீமுடைய அம்மா, அதாவது இறந்து போன அந்த பொண்ணுடைய அம்மாவே சொன்னதுனால நீதிமன்றம் 2022 பிப்ரவரி மாதத்துல இந்த வசீமை ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் மீடியா ஆட்கள் போயிட்டு அந்த அப்பா அம்மா கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, வசீம் வந்து எந்த ஒரு கொலையுமே பண்ணல, அவன் நிரபராதி, ஆரம்பத்தில் எங்களுக்குமே வசீம் மேல கோபம் இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் போலீஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவனை ஒத்துக்க வச்சிருக்காங்க, அதனாலதான் என்னுடைய பையனை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சொல்லி அவனை இந்த வழக்குல இருந்து விடுதலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்டை அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா மீடியா முன்னாடி சொல்லி இருந்திருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் மீடியாவில் இருக்கிற ஆட்கள் இந்த கேஸ் அலசி ஆராயும் போது ஒருவேளை முஃப்தி இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு தான் மேல ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் கொடுத்துட்டா அப்படிங்கிறதுக்காக ஆட்களை வச்சு அவரே கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வாதங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. பட் முஃப்திக்கு எதிராக எந்த ஒரு சரியான எவிடன்ஸுமே கிடையாது. இன்னொரு பக்கம் இந்த வசீமுக்கு எதிராகவும் சரியான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இதனால இப்போ வரைக்கும் இந்த கேஸ் ஒரு கோல்டு கேஸாகவும் அன்சால்வ்டு கேஸாகவும் தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. யாருமே இந்த பொண்ணுடைய இறப்புக்காக தண்டிக்கப்படவே இல்லை. ஃபியூச்சரில் இந்த வழக்கில் என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேருமே, அதாவது வசீமா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா முஃப்தியா இருக்கட்டும், ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் தோணுது. ஒன்று, இந்த வசீமுக்கு வந்து சோசியல் மீடியாவில் தன்னுடைய அக்கா இந்த மாதிரி போஸ்ட் போடுறதுனால ஆத்திரப்பட்டு குடும்பத்துக்கும் நம்முடைய மதத்துக்கும் ஒரு இழிவை ஏற்படுத்திட்டா அப்படின்னு சொல்லி கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சில பேர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் முஃப்தி வந்து ஒரு மத போதகரா இருக்கிறதுனால அவர் மேல குற்றம் சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே அவருடைய கெரியர்ல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணு அவர் கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லப்படுது. பட் இந்த ரெண்டு பேர்ல உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்கவே முடியல.
ஒரு பொண்ணு தான் சுதந்திரமாக இருக்கிறத சில ஆண்களால் ஏற்றுக்கவே முடியல. இன்னமும் என்னதான் டெக்னாலஜிலாம் வளர்ந்துருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் கௌரவ கொலைகளும் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றியும் ஹானர் கில்லிங்கை பற்றியும் இந்த கந்திலுடைய இறப்பை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.